வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் பொது வேட்பாளர் தெரிவு இழுபறிகளுக்கு மத்தியில் கூடும் தமிழரசு கட்சி. மத்திய செயற்குழு கூட்டத்தில் இறுதி முடிவு. இலங்கையில் மீண்டும் தலையெடுக்கும் கொரோனா மரணங்கள். பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்ற பெண் மரணம். அன்னை பூபதியின் வாகன பேரணி வன்னி பெருநிலப்பரப்பில் பயணம். கிழக்கில் முதன்மை நினைவு நாளை நடத்தும் ஏற்பாடுகள் முன்மரம். இலங்கை பொருளாதார நெருக்கடிக்குள் மீண்டும் விழாமல் தடுப்பது வாக்காளர்களின் பொறுப்பு. சஜித் பிரேமதாச முன்னெச்சரிக்கை அழைப்பு. ராகுல் காந்தி பயணித்த உலங்கு வானூர்தியில் பறக்கும் படை சோதனை. பாஜக மக்களை ஏமாற்றுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஈரான் மீதான பதிலடி தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய அமைச்சரவை ஆய்வு. போர் நிலவரத்தை தூண்டக்கூடாதென இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழுத்தம். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்துக்குள் நுழைந்திருந்த இந்திய படையினரை வெளியேற்றுமாறு வலியுறுத்தி உயிர்நீத்த அன்னை பூபதியின் 36வது நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள ஊர்தி பவனி வன்னி பெருநில நிலப்பரப்பினூடாக பயணித்துள்ளது. இந்த ஊர்தி பவனி 3வது நாளாகவும் தனது பயணத்தினை இன்று முன்னெடுத்திருந்தது. அமைதி காக்கும் படையணி என்ற பெயரில் தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினர் மேற்கொண்ட கொடூரங்களை அடுத்து இந்திய படைகளை வெளியேறுமாறு வலியுறுத்தி 1988 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி கணபதிப்பிள்ளை பூபதி அம்மா ஆகாரமின்றி போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு இந்திய அரசினால் எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னை பூபதி உயிர் நீத்திருந்தார். அவரின் 36வது நினைவு தினம் எதிர்வரும் 19ஆம் தேதி மட்டக்களப்பு நாவலடியில் அமைக்கப்பட்டுள்ள அவரின் நினைவிடத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையிலேயே அன்னை பூபதியின் திருவுருவ படம் தாங்கிய வாகன ஊர்தி பவனி கடந்த 13ஆம் தேதி தியாகி திலீபனின் நினைவிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பவனி 3ஆம் நாளான இன்று வன்னி நிலப்பரப்பு ஊடாக பயணித்துள்ளது. முல்லைத்தீவு மல்லாவி வழியாக பயணித்த ஊர்திக்கு மக்கள் வீதிகளில் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளதாக கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளராக தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் தீர்மானிக்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் தற்போது அரசியல் களத்தில் சூடுபிடித்துள்ளது. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என பல்வேறு அரசியல் தரப்பினரும் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். எனினும் பொது வேட்பாளரை நிறுத்துவது தென்னிலங்கையில் இனவாதத்தை தூண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளதாகவும் அதில் பொது வேட்பாளர் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தீர்மானங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய தேசிய கட்சியும் பொது சின்னத்தில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பல கட்சிகளுடன் இணைந்து பரந்த கூட்டணியாக போட்டியிடுவதற்கான இணக்கப்பாட்டுக்கு தற்போது தயாராகி வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் பிரகாரம் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்திற்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டிய நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கட்சிகள் தேர்தலுக்கான கூட்டணியை அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். எனினும் தற்போது அதிகாரத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமைத்துவத்திற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் நீடிக்கும் நிலையில் கூட்டணிக்கான இணக்கப்பாட்டை எட்டுவது தாமதமாகி வருகின்றது. எனினும் முதற்கட்டமாக இரு பிரதான கட்சிகளுக்கும் இடையில் கொள்கை ரீதியான உடன்படிக்கையை எட்டுவதற்கான கலந்துரை
கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தேசிய கொள்கைகள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை எனவும் அந்த உடன்படிக்கையை எட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் பேச்சுவார்த்தை முடிந்து இறுதி முடிவு எட்டப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. இணக்கப்பாடு எட்டப்பட்டால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொது சின்னத்தில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கொள்கைகள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படாவிட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார் எனவும் அந்த கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பெசல் ராஜபக்ஷ ஜனாதிபதியை பல தடவைகள் சந்தித்திருந்தார். எனினும் இந்த விடயத்தில் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படாத நிலையில் தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியே முடிவுகளை மேற்கொள்வதற்கு பெசல் ராஜபக்ஷ இணங்கியுள்ளார். எனினும் எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்கனவே வீடு வீடாக சென்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி உரிய காலத்திற்குள் மக்கள் ஆணையுடன் நடத்தப்பட வேண்டுமென தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நின்மலநாதன் வலியுறுத்தியுள்ளார். எந்த தேர்தல் முதலில் நடத்தப்பட வேண்டும் என்பதை நாட்டின் ஜனாதிபதியை முடிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். என்னை பொறுத்தவரையில் உரிய காலங்களில் மக்கள் ஆணையை பெற வேண்டும். அது எந்த தேர்தலாக இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ மாகாண சபை தேர்தலோ உள்ளூராட்சி தேர்தலோ மக்கள் ஆணையின் மூலம் அதை தொடர்ச்சியாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை அதை நிலைநிறுத்துவதுதான் சுமூகமான ஆட்சிக்கு வழிவகைக்கும். மக்களுடைய கருத்தோடு ஆட்சியாளர்கள் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தற்பொழுது தேர்தல் ஆண்டாக அறிவித்திருந்தாலும் தற்பொழுது ஒரு தேர்தல் தான் இலங்கையில் இந்த ஆண்டு வைக்கக்கூடிய வகையில் சாத்தியமாக இருக்கிறது. குறிப்பாக நான் நினைக்கின்றேன் இன்று பாராளுமன்ற தேர்தல் வைத்தால் கூட என்னை பொறுத்தவரையில் நான் அதை எதிர்பார்க்கின்றேன். பாராளுமன்ற தேர்தல் வைக்க வேண்டும். மக்கள் ஆணையின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சுமூகமான ஆட்சியை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் முடிவுறதுக்கு முன்பாக வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எந்த தேர்தலில் முதலில் வைக்க வேண்டும் என்று. பாராளுமன்ற தேர்தல் வைப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இலங்கையில் யாழ்ப்பாணம் உட்பட்ட பகுதிகளில் மீண்டும் கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதனால் கொரோனா தொற்று பரவல் குறித்து புதிய அச்சநிலை தலையெடுத்துள்ளது. பிரான்சில் இருந்து கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு சென்று அராலி பகுதியில் தங்கியிருந்த பெண்ணொருவரும் கொரோனா தொற்றால் மரணமடைந்துள்ள நிலையில் அவசரமாக தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை சுகாதார அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்காவின் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த 2 பெண் நோயாளர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 62 வயதுடைய பெண் ஒருவரும் கொரோனா தாக்கத்தால் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 62 வயதான குறித்த பெண் யாழ்ப்பாணத்தில் சித்த வைத்தியம் பார்ப்பதற்காக கடந்த வாரம் பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்று அராலி பகுதியில் தங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவர் கொரோனா தொற்றுடன் இலங்கைக்குள் நுழைந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 2 நாட்களாக சிகிச்சை பெற்ற இவர் கடந்த வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். அவரது உடலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெண்ணுடன் தொடர்பாடல்களை பேணியவர்கள் மற்றும் அவர் சென்று வந்த இடங்களில் வசிப்பவர்களை தனிமைப்படுத்தும் வகையில் பொது சுகாதார பணியாளர்கள் நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாக குறித்த பெண் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர் தங்கு விடுதியில் உள்ள ஏனைய நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். கடந்த 11ஆம் தேதி குருநாகல் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த நோயாளர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் மருத்துவமனையிலும் ஒரு கொரோனா தொற்று மரணம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்த 19 இந்திய கடற்தொழிலாளர்களும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1974ஆம் ஆண்டு கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியமை தொடர்பாக காங்கிரஸ் கட்சி மீது மத்திய ஆளும் பாஜக குற்றம் சாட்டியதால் எழுந்த சர்ச்சைக்கு மத்தியில் 38 இந்திய கடற்தொழிலாளர்கள் இதுவரை விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளில் கடத்தொழிலாளர்களின் பிரச்சினை சர்ச்சைக்குரிய ஒன்றாக நீடித்து வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 23 இந்திய இழுவை படகுகளையும் 178 இந்திய கடற்தொழிலாளர்களையும் கடற்படையினர் தடுத்து வைத்து சட்ட நடவடிக்கைக்காக அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாக கடந்த மாத இறுதியில் ஸ்ரீலங்கா கடற்படை கூறியிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி ஸ்ரீலங்கா கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 19 இந்திய கடற்தொழிலாளர்கள் அதிகாரிகளால் விடுவிக்கப்பட்ட பின்னர் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த கடற்தொழிலாளர்கள் சென்னையை நோக்கி பயணிப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையையும் தமிழ்நாட்டையும் பிரிக்கும் ஒரு குறுகிய பாக்கு நீரினை இரு நாட்டு கடற்தொழிலாளர்களதும் வளமான கடற்தொழில் செய்யும் பகுதியாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் இரு நாட்டு கடற்தொழிலாளர்களும் ஒருவரது கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைகின்றமை தொடர்பாக அடிக்கடி கைது செய்யப்படுகின்றனர். குறிப்பாக கடந்த 2023ஆம் ஆண்டில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி 240 இந்திய கடற்தொழிலாளர்களையும் அவர்களது 35 இழுவை படகுகளையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளருமான நடனேந்திரனின் மறைவுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இரங்கல் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தர்மலிங்கம் நடனேந்திரன் உடல்நலக் குறைபாட்டால் நேற்றைய தினம் காலமாக்கியுள்ளார். உடல்நலக் குறைபாட்டால் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி கடந்த 2 உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு வலி மேற்கு பிரதேச சபையில் 2 தடவைகள் தவிசாளராக பதவி வகித்திருந்தார். இந்த நிலையில் ஈழத்தமிழர்களின் இறைமையை உறுதி செய்வதற்காக தமிழரசுக் கட்சியால் முன்னெடுக்கப்பட்ட எல்லா போராட்டங்களிலும் நடனேந்திரனின் பங்கு முக்கியமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதா அல்லது மேலும் நெருக்கடிகளுக்கு உள்ளாவதா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதனால் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சிறந்த தலைவரை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்றும் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்பம் வேலை திட்டத்தின் கீழ் கம்பாந்தோட்டையில் உள்ள பாடசாலைக்கு உதவிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்தி மக்கள் சார் மனிதாபிமானமான உடன்படிக்கையுடன் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அபிவிருத்தி யுகத்தை ஆரம்பிப்பதன் மூலம் அடுத்த வருட புத்தாண்டை கொண்டாட நடவடிக்கை எடுப்போம் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இது தொடர்பான திருத்தங்கள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் பொருளாதாரத்தை சுருக்கும் தீர்வுகளுக்கு பதிலாக அனைவருக்கும் நலனையும் சௌபாக்கியத்தையும் கொண்டு வரும் பொருளாதார விரிவாக்கமாக இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2019ஆம் ஆண்டை போல மீண்டும் மக்கள் ஏமாந்துவிடக்கூடாது எனவும் தற்போதுள்ள வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதா அல்லது மேலும் வங்குரோத்துக்கு உள்ளாவதா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டியுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது அதிகளவான மக்கள் ஏழ்மை நிலையை அடைந்துள்ளதாகவும் அதனால் புத்தாண்டு ஆகாரங்களை தயார் செய்ய முடியாது போயுள்ளதாகவும் கூறினார். தொழிற்சாலைகள் மூடப்படுவதனால் அதிகளவான மக்கள் கடுமையான அழுத்தத்தில் நாளாந்த வாழ்க்கையை நடாத்தி வருவதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டியோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் நாட்டுக்குள் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிப்புக்கு இணையாக வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ஆரம்பத்தில் சுமார் 1500 முதல் 2000 பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் தற்போது வாகன இறக்குமதி மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். தேவைக்கு ஏற்ப இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து தளர்த்துவோம் எனவும் குறிப்பாக சுற்றுலாத்துறைக்கு தேவையான 250 பேருந்துகள் மற்றும் 750 சிறிய ரக மகிழுந்துகளை இறக்குமதி செய்ய அனுமதித்துள்ளோம் எனவும் ரஞ்சித் சியாம்பலாபட்டிய குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம், நிதியமைச்சு மற்றும் திரைசேரி என்பன முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் தீர்மானங்களை மேற்கொள்வதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு கையிருப்பில் தெளிவான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது ரூபாயின் மதிப்பு மேலும் உயர்வதற்கு வழிவகுக்கின்றது எனவும் அவர் கூறியுள்ளார்.
எதிர்காலத்தில் இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டாலும் அரசாங்கம் வாகன இறக்குமதியை சரியான ஒழுங்குமுறையின் அடிப்படையில் மட்டுமே அனுமதிக்கும் என்றும் ரஞ்சித் சியாம்லாபட்டிய குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் அத்தியாவசிய வாகனங்கள் மற்றும் அவற்றின் வணிகக்குறி வணிகங்களின் எரிபொருள் நுகர்வு வாகனங்களின் எரிபொருள் நுகர்வு இலங்கையின் வீதி அமைப்புடன் அவை பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்தும் அந்த குழு பகுப்பாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நெடுந்தூர தனியார் பேருந்துகளுக்கு நிரந்தர தரிப்பிடம் இல்லாமையினால் எழுந்த பிரச்சினைக்கு ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுமூகமான தீர்வினை பெற்றுக் கொடுத்துள்ளார். இதற்கமைய யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்துக்கு அருகாமையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் நெடுந்தூர தனியார் பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது தீர்வு எட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நெடுந்தூர தனியார் பேருந்துக்கான முறையான தரிப்பிடமின்மையை கண்டித்து உள்ளூர் மற்றும் நெடுந்தூர தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இது தொடர்பில் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவையில் ஈடுபடும் தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டது. எனினும் சுமூகமான தீர்வு எதுவும் எட்டப்படாத நிலையில் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வடமாகாண ஆளுநர் PSM சால்ஸ் தலைமையில் 5 பேர் அடங்கிய விசேட குழு ஒன்றை நியமித்திருந்தார். குறித்த குழுவை பிரச்சினைகளை ஆராய்ந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் பொறிமுறைகள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் கோரியிருந்தார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் போது எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வீரசிங்க மண்டபத்திற்கு அருகாமையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திலிருந்து நெடுந்தூர சேவைகளை முன்னெடுக்குமாறு ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. அம்பாறை, சாய்ந்தமருது, மருதூர் சதுக்கம் மற்றும் அதனை அண்டிய பிரதேசம் கடலரிப்பினால் பாதிப்புக்குள்ளான நிலையில் அதனை சீர் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதிகள் கடலரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சாய்ந்தமருது இயற்கையை நேசிக்கும் மன்ற செயற்பாட்டாளர்களினால் முகநூல் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. இதனையடுத்து கடலரிப்பினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் கல்லணை போடும் நடவடிக்கைகள் தற்போது துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொழுந்துபுலவு மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் நுழைந்து சேதங்களை விளைவிப்பதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர். குறித்த பகுதியில் வாழும் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நாளாந்து ஜீவனோபாயமாக விவசாய செய்கையை மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று இரவு நுழைந்த 6 காட்டு யானைகளினால் 120க்கும் மேற்பட்ட வாளிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட தென்னைகள் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டுள்ளன. எனவே குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தமது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரியுள்ளனர். வவுனியா கற்பகபுரம் கிராமத்தில் கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானினால் இலவச சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இணைப்பு வசதி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக வவுனியா கற்பகபுரம் கிராமத்தினைச் சேர்ந்த 376 குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களின் பொது வேட்பாளர் தெரிவு இழுபறிகளுக்கு மத்தியில் கூடும் தமிழரசு கட்சி. மத்திய செயற்குழு கூட்டத்தில் இறுதி முடிவு. இலங்கையில் மீண்டும் தலையெடுக்கும் கொரோனா மரணங்கள். பிரான்சில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்ற பெண் மரணம். அன்னை பூபதியின் வாகன பேரணி வன்னி பெருநிலப்பரப்பில் பயணம். கிழக்கில் முதன்மை நினைவு நாளை நடத்தும் ஏற்பாடுகள் முன்மரம். இலங்கை பொருளாதார நெருக்கடிக்குள் மீண்டும் விழாமல் தடுப்பது வாக்காளர்களின் பொறுப்பு. சஜித் பிரேமதாச முன்னெச்சரிக்கை அழைப்பு. ராகுல் காந்தி பயணித்த உலங்கு வானூர்தியில் பறக்கும் படை சோதனை. பாஜக மக்களை ஏமாற்றுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஈரான் மீதான பதிலடி தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய அமைச்சரவை ஆய்வு. போர் நிலவரத்தை தூண்டக்கூடாதென இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழுத்தம்.
இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.